இப்போலாம் நம்ம டிவி பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா, என்னடா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரே தொல்லையா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா 90களில் வர்ற விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நம்மள கோவப்படுத்துறதுக்கு பதிலா நம்ம கிட்டக்க ஒரு சின்ன கதைய சொல்லும். அந்த கதை மூலமா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ட பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி நம்ம மனச ரொம்பவே லேசாக்கும். அந்த மாதிரி 90களில் வெளியான மிராண்டாவோட விளம்பரங்கள பத்தி தான் இன்னைக்கு காணொளியில பார்க்க போறோம். இந்த ஆடோட ஓப்பனிங்கில பார்த்தீங்கன்னா, அசின் வந்து ஒரு மார்க்கெட்ல காய்கறி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மொத்த மார்க்கெட்டுமே ஒருத்தர பார்த்து கதி கலங்கி போகும். அப்போது நம்ம அசின் மட்டும் அவரை ரொம்பவே கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கவே கொஞ்சம் தக் லைஃபாக இருக்கும். போய் பார்த்துட்டு வாங்க. ஏய் மிரிண்டா, எப்படி கீரை? நல்லா கீரை சார். எப்படி உருள? எப்படி வேணாலும் உருளுங்க சார். கம்ஸ் ஃப்ரம் கோயம்பேடு. கத்திரி. நெருண்டா கண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு. என்னோட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நடந்துடாதா அப்படின்னு சொல்லி 90 கிட்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மொமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த பொண்ணு பார்க்குற மொமெண்ட் தான். அந்த பொண்ணு பார்க்குற மொமெண்ட்டை வச்சே நம்ம அசின் ரொம்பவே அருமையாக ஒரு மிராண்டா ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போய் பார்த்துட்டு வாங்க. அப்பா ஓகே வெயிட். பொண்ணுக்கு பாட வருமா? அப்பா டைம் ப்ளீஸ். மிரிண்டா. அம்மாடி ஆத்தாடி மண்ண எனக்கு தெரியாடி. வந்து வெயிட். ஆடு தெரியுமா தானே கேட்க போறீங்க? அரைச்சமாக அரைப்போனா கவச்ச துணிய கவ போனா. நெருடா கண்ணு கொஞ்சம் கலாட்டா. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆடில் பார்த்தீங்கன்னா, நேர்மையே இல்லாத ஒரு ஆட்டோக்காரரை ஸ்பீட் சங்கர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெத்தாக சுற்றிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு சரியான பாடத்தை புகட்டி ஸ்பீட் சங்கரை டம்மி சங்கராக மாற்றிடுவாங்க நம்ம அசின். இந்த கான்செப்டை ரொம்பவே அருமையாக இந்த ஆடில் காமிச்சிருப்பாங்க. ஸோ வாங்க இந்த ஆடை பார்க்கலாம். அதுல சரியா போச்சு. ஸ்பீட் சங்கர் யாருன்னு காட்டணும்ல. என்ன இன்னொரு ரவுண்டா? சரி கொஞ்சம் ஸ்பீடா வண்டி எடு. ஸ்பீட் சங்கர் கொஞ்சம் ஃபாஸ்டா போ. ஃபாஸ்டா ஏ லெஃப்ட் போ. லெஃப்ட் ரைட் போ. கொஞ்சம் ரைட் போ. சீ லெஃப்ட். எங்க போற உனக்கு தக்காசுல வாங்கியா? அம்மா ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாவா? நான் எங்க ஏறினேன்? இங்க எங்க இறக்கி விட்ட? இங்க இங்கே ஏறி இங்கே இறக்கி விட்டதுக்கு காசா? மிருண்டா கண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆடில் பார்த்தீங்கன்னா, ஒரு டான்ஸ் ஸ்கூலில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்க ஒரு டான்ஸ் மாஸ்டர். அந்த டான்ஸ் மாஸ்டர் பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், அடக்கமாக தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் நம்மளோட அசின் மிராண்டாவை குடிச்சதுக்கப்புறம் அவரை பயங்கரமாக போட்டு ஃபன் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். என்னது இது? அடங்காப்பிடாரியா இருந்தாலும் இங்க அடங்கிதான் இருக்கணும். சரி தாங்க முடியல. மிரிண்டா. சரியா ஆடுங்க. இப்படி சூடு. என்ன பண்ற? ஐயோ இப்போ சரியா ஆடுமா மாஸ்டர்? நெருண்டா கண்ணு கொஞ்சம் கலாட்டா. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த ஆடில் பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் நடித்த ரொம்பவே சீரியஸான ஒரு சாங் எடுத்து அதை முடிஞ்சளவு ஃபன்னாக மாற்றி அதை கொஞ்சம் கூட முகசுளிக்காமல் ரசிக்கிற விதமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். வசந்த கால நதிகளிலே
மிரிண்டா ஆப்பிள். வசந்த கால நதிகளிலே கலாட்டாவின் மிரிண்டா கிரேப் புது கலர்கள். மிரிண்டா 3 கலர் கலரா கலாட்டா பண்ணு. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிற அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் தலைவர் வருகைக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த அரசியல் தலைவருடைய வருகை ப்ளஸ் மிரண்டா இது மூணையும் வச்சு ரொம்பவே அருமையான ஒரு கான்செப்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ வாங்க இப்போ அந்த வீடியோவை பார்த்துடலாம். மீடியாவா காட்டுறேன் இரு. இப்போது 3 ஃபிளேவர்ஸில் ஆரஞ்சு மசாலா, ஆரஞ்சு மேங்கோ, ஆரஞ்சு. இது செம்ம டேஸ்டி, செம்ம டெலிஷியஸ்னால நீங்க குடிச்சிட்டே இருப்பீங்க, மூச்சு விடவே மறந்து போயிடுவீங்க. மிரிண்டா கண்ணு கொஞ்சம் கலாட்டா. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு சின்ன லைக் கொடுங்க.